நம்ம ஐயா அவங்க பேர் ராஜமாணிக்கம். நமக்கு வந்து தண்டுவடத்துல வந்து இப்ப கீழ் தண்டுவடமான இந்த L4, L5 எலும்புகள் வந்து முன்னோக்கி நகர்ந்துருச்சு. தனியா வந்து அவர்னால நடந்து போறது, வர்றது முடியாது. இப்ப நம்ம சிகிச்சைக்கு அப்புறம் ஓரளவுக்கு அவரே தன்னிச்சையா போயிட்டு வரக்கான அளவுக்கா உடம்புல வந்து அவருக்கு ஆற்றலும் அதிகமாயிருக்கு. அவரோட அந்த எலும்பு அமைப்புகளும் ஒரு சீரா வந்திருக்கு. இப்ப இவருக்கான அந்த முதுகுக்கான வர்ம சிகிச்சைகள நம்ம பண்ணி இவருக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் வழங்கும் டாக்டர் ஆஸ் 24 நியூஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். வர்மக்கலை அப்படிங்கிறது நாடி நரம்பு ஒரு குறிப்பிட்ட புள்ளிய மையமா கொண்ட தற்காப்பு கலை, பாரம்பரிய பண்டைய மருத்துவ முறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வர்மக்கலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம், இதுல முழுமையா நோய்களை குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகளுடைய பின்னணி என்ன, பதில்கள் என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு முழுமையான விளக்கம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம் சார். ஆமா, வணக்கங்கம்மா. சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார். ஆமா, என்னோட பெயர் சிவசுப்பிரமணியம். இப்போ நம்மளோட கிளினிக் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்ல நம்மளது வந்து கணுவாய் இடையர்பாளையம். அதிலிருந்து நமக்கு மருதுமலை போற ரோட்ல சோப்பு கம்பெனி பக்கத்துல நம்ம கிளினிக் வந்து லொக்கேட் ஆகிடுக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட 28 ஆண்டு காலம் எனக்கு வந்து இந்த மருத்துவ தொழிலில் எனக்கு அனுபவம் உண்டு. 24 வருடங்கள் நான் வந்து சித்தா ஹாஸ்பிட்டல்ஸ், நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ஸ், அதுபோக ஒரு சில அலோபதி ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் நான் வந்து டியூட்டியில் இருந்திருக்கேன். எனக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸே ஒரு 24 வருடங்கள் இருக்குது. நான் இப்போ இண்டிவிஜுவலாக நான் வந்து தனியாக பண்ணலாங்கிற ஒரு மனநிலையில் நான் இப்போது பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் வந்து இயல்பாகவே வர்ம மருத்துவ குடும்பம், பரம்பரையாகவே எங்கள் தாத்தா பண்ணிகிட்டு இருந்தது. அடுத்தது இப்போ எனக்கு அந்த தொழில் வாய்த்ததுனால நான் வந்து இந்த இதை மேலும் செஞ்சிட்ருக்கேன். நான் இதில் வந்து வர்மம் வந்து எம்எஸ்சி வர்மாவும் நான் பண்ணியிருக்கேன், டிப்ளமோ வர்மாவும் இருக்குது. இது போக நான் வந்து நிறைய ஆசான்மார்கள்கிட்டையும் நான் போய் இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி படிச்சுட்டு வந்திருக்கேன் நான். ஆமாம், நம்மளதில் வந்து வர்மம் மட்டும் இல்லாமல் வர்மத்தோட இன்னொரு உட்பிரிவாக வந்து நம்ம எலும்பு முறிவுகளும் இருக்குது. அதுவுமே நம்ம பண்ணக்கூடியது தான். இங்கே நம்ம வந்து வர்மம் சார்ந்த தட்டல், தடவல் எல்லாமே நம்ம வந்து இங்கே பண்ணுறோம். சார், இப்போ வர்மம்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் வர்மம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உயிர் ஆற்றல், பிராண ஆற்றல், நம்மளுக்கு வந்து சக்தி ஓட்டம் இப்படின்னு பலதரப்பட்ட வர்மத்துக்கான பலதரப்பட்ட பெயர்கள் உண்டு. அதுக்கு நம்ம நடைமுறையில் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா பிராண ஆற்றல். பிராணன்னா நாம் எடுக்கிற மூச்சு காற்று அல்ல, அந்த மூச்சு காத்துக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உயிர் சக்தி. ஏதோ அண்டவெளியிலிருந்து நமக்கு நேரடியாக நமக்கு கிடைக்குது. அது வந்து நமக்கு மூச்சு வழியாக உள்ளே போய் நமக்கு வந்து தேவையான ஆற்றலை கொடுக்குது. இது தவிர நமக்கு வந்து சுவாசத்தின் வழியாக மட்டும் இல்லை, நம்மளுடைய உடலினுடைய அத்தனை உறுப்புகளுமே அண்டவெளி ஆற்றலை உள்ளுரியும் திறன் கொண்டது. அப்படி பிராண ஆற்றல் நமக்குள்ள மையம் கொண்டு இயங்குது. அந்த பிராணன் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உயிர்ப்போடு இருக்க முடியும். இது வந்து இப்போ நமக்கு பரவலாக தெரிஞ்சது 108 மையங்கள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் வர்மம் எக்கச்சக்கமான பகுதிகளில் உள்ள மையம் கொண்டிருக்குங்க. சார், வர்மம் தவிர வேறு சிகிச்சைகளும் நம்மளுடைய கிளினிக்ல கொடுக்குறீங்களாங்க சார்? வேறு சிகிச்சை கொடுக்குறோங்கம்மா. வேறு சிகிச்சை வந்து எலும்பு முறிவுகள் பார்க்குறோம். ஓகேங்க சார். சார், என்னென்ன நோய்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வர்ம சிகிச்சை கொடுத்துட்ருக்கீங்க? நாம் வந்து இந்த எலும்பு, தசை, நரம்பு, இப்போ வாதம் சார்ந்த நோய்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இப்போது தசை பிறழ்ச்சி அப்படின்னா ஒரு சுளுக்கு மாதிரியா இருக்கிறதையும் நம்ம கொடுக்குறோம். இதே போக உங்களுக்கு இந்த எலும்பு முறிவுகளில் எளிய முறிவுகளை நாங்கள் பார்க்குறோம், தீவிர நிலைகளில் கையாளுறது இல்லை. நம்ம ஐயா அவங்க பேர் ராஜமாணிக்கம். நமக்கு வந்து தண்டுவடத்தில் வந்து இப்போ கீழ் தண்டுவடமான இந்த L4, L5 எலும்புகள் வந்து முன்னோக்கி நகர்ந்துருச்சு. தனியாக வந்து அவர்னால நடந்து போகிறது, வர்றது முடியாது. இப்போ நம்ம சிகிச்சைக்கு அப்புறம் ஓரளவுக்கு அவரே தன்னிச்சையாக போயிட்டு வரக்கான
அளவுக்கு உடம்புல வந்து அவருக்கு ஆற்றலும் அதிகமாக இருக்குது. அவரோட அந்த எலும்பு அமைப்புகளும் ஒரு சீராக வந்திருக்கு. இப்போ இவருக்கான அந்த முதுகுக்கான வர்ம சிகிச்சைகளை நம்ம பண்ணி 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 இவருக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து வர்ம பின்னல் கூட சேர்ந்தது. வர்மத்தில் நிறைய உட்பிரிவுகளில் ஒவ்வொரு சிகிச்சை முறைக்கும் ஒவ்வொரு பேர். மேலே கொஞ்சம் அழுத்துறனுங்க. மூச்சு கொஞ்சம் ஆழமாக உள்வாங்குங்க. மெதுவாக மூச்சு வாய் வழியாக மெதுவாக வெளியே விடுங்க. மூக்கு வழியாக வாய் வழியாக. திரும்ப அதே போல் மூச்சு ஆழமாக எடுங்க. மெதுவாக வெளியே விடுங்க. அதே போல் திரும்ப மூச்சு ஆழமாக உள்ளெடுங்க, வெளியே விடுங்க. திரும்ப அதே போல் வெளியே விட்டுருங்க. ஐயா அவங்களுக்கு வந்து இந்த இடுப்பு எலும்பு உள்பக்கம் நகர்ந்ததுனால முறையான இரத்த ஓட்டம் வந்து கீழ்பாதங்களுக்கெல்லாம் வராதனால நடை குறைஞ்சிருச்சுங்க. இப்போது இது தவிர ஐயா அவங்களுக்கு உள்ள எலும்புகள்லேயும் ஒரு சில பிரச்சனைகள் இதனால் உருவாகி இருக்கு. இடுப்பு பொறுத்துகள்லையெல்லாம் வந்து முறையான இரத்த ஓட்டம் அங்கேயும் குறைஞ்சதுனால இடுப்பு பொறுத்துகளோட அசைவெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதை நம்ம இப்போ சிகிச்சை கொடுத்து அதை இப்போது அவங்களுக்கு சரி செஞ்சிட்ருக்கணும். இப்போ நம்ம பண்ண வர்மம் வந்து வர்ம இலக்கம் தண்டுவடத்தில் அந்த L4 L5 வந்து பொரலாப்ஸ் ஆகி அதோட பொசிஷன்லேருந்து உள்ளே நகர்ந்து உள்ளே வந்துருச்சு. அதை நாம் ரீபொசிஷன் கொண்டு வரக்காக தான் அந்த வர்ம இலக்கம் பண்ணணும். அது இப்போது பொசிஷன் வந்துருச்சு. இப்போது அந்த ஒரே நேர்கோட்டில் அந்த எலும்புகள் இப்படி தடவி பார்த்தோம்னாவே அது நேராக இருக்கிறது நமக்கு தெரிய வரும். இதனால் அவங்களுடைய பிரச்சனையும் நல்லபடியாக படிப்படியாக குறையும். சார், பெரும்பாலான என்னென்ன நோய்கள்லாம் குணப்படுத்திருக்கீங்க? அதை பற்றி கொஞ்சம் வாத நோய்கள் சொல்லலாம். அதுபோக வந்து நமக்கு வர்மத்தில் உங்களுக்கு உள்ளுறுப்புகள் சார்ந்து நமக்கு இருதயம், சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல் இதை சார்ந்த உறுப்புகளுக்கு அதுக்கான ஆற்றல் மையங்களை இயக்கம் பண்ணும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குது. அதை சார்ந்த நோய்கள் எல்லாமே நல்லா கேட்குது. இதே கருப்பை இறக்கம், சிறுநீர்ப்பை இறக்கம், சிறுநீரக நோய்களில் வர்ம இயக்கத்தில் நல்லா கேட்குது. சிறுநீரக நோய்னா இந்த சிறுநீரக கற்கள் உருவாகிறது, சிறுநீரக ஆற்றல் குறைவாக வேலை செய்கிறதுக்கான சிகிச்சையை நமக்கு வந்து வர்ம புள்ளிகள் இயக்கம் பண்ணுறதுலேயே நல்ல மாற்றம் கிடைக்குங்க. அதே போல் பித்தப்பை கல்களுக்கும் மாற்றம் கிடைக்குது. அது வந்து பித்தப்பை கல்லெல்லாம் வந்து தீவிர நிலை அடையும் போது கேட்கறது இல்லை. நமக்கு ஒரு எளிய, அதாவது எம்எம் குறைந்த எம்எம் இருக்கும்போது நமக்கு கல்லீரலுக்கான வர்ம புள்ளிகளை இயக்கம் பண்ணும்போது நல்ல மாற்றம் கிடைக்குது. தீவிர நிலை இல்லாமல் கொஞ்சம் முன்கூட்டியே வரவங்களுக்கு நம்ம வர்ம தடவலின் அடிப்படையிலேயே நம்ம சிகிச்சை புற சிகிச்சையிலேயே நல்ல பலன் கொடுக்குது. தீவிர நிலையை நாங்கள் பெரும்பாலும் கையாளுறது இல்லைங்க. அவங்களோட வயது, அப்புறம் உள்ள உறுப்புகளுடைய நோயின் தீவிரத்தன்மை இதையெல்லாம் பார்த்துட்டு தான் முடியாதுங்கிறத நாங்கள் பார்த்துட்டு பண்ணுறோம். இப்போ சிகிச்சையின் போது என்னென்ன எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை பிற கருவிகள்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். வர்மத்துக்குன்னே நிறைய வந்து உங்களுக்கு மரக்கருவிகள் உண்டுங்க. ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு அது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. வந்து எண்ணெய்கள்ங்கும்போது உங்களுக்கு இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய், இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சில எண்ணெய்கள் எல்லாமே தேவை கருதி பயன்படுத்துகிறோம். சார், வர்ம சிகிச்சையின் மூலம் நீங்கள் என்னென்ன நோய்கள்லாம் வந்து குணப்படுத்தீங்க? அதோடைய அனுபவத்தை கொஞ்சம் பெரும்பாலும் வாத நோய்களை அதிகமாக கையாளுறோம். வாத நோய்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்குது. அதே போல் அடிபட்ட சுளுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து உடனே வந்தாங்கன்னா டிஸ்க் கம்ப்ரஸ், தண்டுவட அழுத்தம் இதெல்லாம் வந்து நல்ல பலனை கொடுத்துருது. இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் அது ஆரம்ப காலங்களில் நல்ல மாற்றம் கிடைக்குது. அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் நல்ல மாற்றம் கிடைக்குதுங்க. உடனே அவங்க உடனே வராங்கன்னா நல்ல பலன்களை நாங்களும் கொடுத்து அனுப்ப முடியுது. நீண்ட காலம் எடுக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த சிகிச்சைக்கான காலமும் அதிகமாகுதுங்க. வணக்கங்கய்யா. வணக்கம். உங்க பேருங்க? என் பேர் ராஜமாணிக்கம். என்ன ஊருங்க? இங்கே கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் தான். சிட்டியில். நீங்க சிகிச்சை எடுத்துட்டு இருந்தீங்க, நாங்க பார்த்தோம். இப்போ வந்து என்னதுக்காக நீங்க சிகிச்சை எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தொந்தரவுங்கய்யா? எனக்கு ஆக்சுவலாக ஒரு 30 இயர்ஸ் பேக் வந்து முதல்ல இல்லை
வேஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. இது ஸ்பைனல் கார்டு இந்த L4 L5 வந்து கொஞ்சம் ப்ரொலாப்ஸ் ஆகிடுச்சு. ப்ரொலாப்ஸ் ஆனதுனால அப்போ இருந்து பெயின் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் கூட சரியாகலை. இதே மாதிரி ஒரு டாக்டர் அவர் வந்து நேச்சுரல் க்யூரும் பண்ணார் மைசூரில். அவர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் யோகா அது சொல்ல செய்து யோகாவோடு சேர்ந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஒரே ஒரு சிட்டிங்கில் ஒரு க்யூர் பண்ணி விட்டார். அப்போ எனக்கு கொஞ்சம் ஏஜ் வந்து ரொம்ப ஸ்டில் இருந்ததுனால அது சரியாயிருக்கு. இப்போ மறுபடியும் இந்த 25 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் மறுபடியும் அது லேசாக ஸ்டார்ட் ஆகி அதுக்கு மீன் டைம் நான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அதில் 2 காலும் இப்போ இது வச்சுருக்கேன். உள்ள 2 ஹிப்புக்கு கீழே ஒரு சிலிக்கான் ராடு வச்சிருச்சு 2லேயுமே. அது ஒரு ரைட் சைடு வச்சு 6 வருஷம் ஆச்சு. அது ஓகே, அந்த சைடு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த லெஃப்ட் சைடு வந்து ரீசெண்டாக ஆனது 1 இயர் தான் ஆச்சு. 1.5 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். இந்த 1.5 இயர்ஸ்க்குள்ளே ஆனதுனால என்ன ஆச்சுன்னா அதோட பொசிஷன் இன்னும் செட் ஆகாதனால அந்த பெயின் இருந்துகிட்டே இருந்தது. அது அப்படியே டெவலப் ஆகி கொஞ்சம் மறுபடியும் வேஸ்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சு. சர்விக்கல் அந்த ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதோடு சேர்த்து இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதனால் இங்கே சார் சிவசுப்ரமணியம் சார்கிட்ட வந்திருக்கேன். அவர் கொஞ்சம் என்னை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டார். மோஸ்ட்லி 70% ஓகே. இது வரைக்கும் சோஃபார் வந்து 70% ஓகே. இன்னும் கொஞ்சம் நடக்கலை, அவ்வளோதான். பட் நானே கொஞ்சம் செல்ஃபாகவே எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். கொஞ்சம் வீட்லேயும் கூட நடக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறேன். முடியுது, ஆனால் இன்னும் என்னோடய ஃபுல் கண்ட்ரோலில் நடக்க முடியல, அவ்வளோதான். சிகிச்சைக்கு முன்னாடி இப்போ இங்கே சிகிச்சை வந்து ரொம்ப பெட்டராக இருக்கு. சிகிச்சைக்கு வந்து 70% ஓகே. நேச்சர் க்யூர்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லைன்லேயே போகிறதுனால அலோபதியை விட இது நல்ல பெட்டர். ஐயா, இப்போ தொடர்ந்து வர்ம சிகிச்சை நீங்கள் வந்து பெற்றுட்டு இருக்கிறீங்க. அதில் உங்களுடைய கருத்து என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இங்கே வர்றதில் எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே உள்ள அட்மாஸ்ஃபியர் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இங்கே உள்ள ட்ரீட்மெண்ட்டும் நல்லாயிருக்கு. மீன் டைம் என்னென்னா அந்த ட்ரீட்மெண்ட்னால எனக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு ஹோப் இருக்குது. நான் ஆல்ரெடி என்னோடய ஏஜ் வந்து 83. ஓகே, 83. இன்னும் கூட இந்த ஏஜில் என்னால் இன்னும் இதை விட இன்னும் பெட்டராக வர முடியும் அப்படிங்கிற ஒரு இது கான்ஃபிடென்ஸு இருக்குது. அதுக்கு உங்கள் நல்ல சார் வந்து சிவசுப்ரமணியம் வந்து நல்லா அதை டேக் ஓவர் பண்ணுறது. அதில் எனக்கு ரொம்ப திருப்தி. நடக்க முடியாமல் இருந்து தான் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் நடக்க முடியாமல் தான் வந்தேன். எனக்கு ஒரு 2 பேர் சப்போர்ட்டில் தான் நான் இங்கே ஃபஸ்ட் டே வரும்போது அதில் ஒரு 1 வீக்கெல்லாம் அப்படி தான் வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நானே கூட தனியாகவே கூட வந்துடுறேன். இது டாக்ஸி இல்லைன்னா ஆட்டோ அந்த மாதிரி எதுவாக பார்க்குறேன். அதனால் ஒன்றும் பெரிய அதோட டிஃப்ரென்ஸு நிறையாவே தெரியும். ஐயா, உங்களுடைய கருத்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. உங்களை மாதிரி நிறைய பேஷண்ட்லாம் வந்து கண்டிப்பாக இங்கே வரும் பயன் பெறணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழர்களுடைய இந்த மருத்துவ இது வந்து இன்னும் வளரணும். ரொம்ப நன்றிங்க, எங்களோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த வர்ம சிகிச்சை முறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சாருடைய கிளினிக் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. தென் நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.